Good evening, students. All of you take your book at page number 324, 12th problem. Some boys are playing a game in which the stone thrown by them landing in a circular region is considered as a win, and landing other than the circular region is considered as loss. What is the probability to win the game? அதாவது என்னன்னா, ஒரு ஸ்டோனை வந்து த்ரோ பண்றாங்க. இது வந்து ஒரு கார்டன், ஒரு சின்ன இடம். இட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் எ ரெக்டாங்கிள். இதுல வந்து லென்த் வந்து 4 feet, பிரெத் வந்து 3 feet. there is a circular area in the middle of the rectangular garden. ஒருத்தர் கல்ல தூக்கி போடுறாரு, இந்த ஷேப் இருந்து போட போறாங்க. கல்ல தூக்கி போடுறாங்க. இந்த இடத்துல விழுந்தா வின்னு, அதர் தேன் வந்து சர்க்குலர் ரீஜன் விழுந்தா வந்து லாஸ். இப்ப டோட்டல் ஏரியா என்ன வருதுன்னு பாருங்க. NFS வந்து லென்த் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்டு பிரெத். NFSன்றது டோட்டல் ஏரியா, கம்ப்ளீட் ஏரியா. நமக்கு ஃபேவரான ஏரியா இது மட்டும்தான் ஃபேவரான ஏரியா. அப்ப லென்த் இன்டு பிரெத்னும் போது லென்த் வந்து 4, இது 3, தட் இஸ் 12 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து NFS, மொத்தம் வந்து ஏரியா. டோட்டல் ஏரியா இஸ் NFS, தட் இஸ் 12 ஸ்கொயர் ஃபீட். முடிச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ணுங்க, what is the probability to win the game na என்ன? win game na and the landing landing in a circular region is considered as win. Landing, some boys are playing a game in which the stone thrown by them landing in a circular region is considered as a win. அப்ப நாம என்ன எடுத்துக்கிறோம்னா, N of A எடுத்துப்போமே, ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரீஜன். இதான் வின்னு. ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரீஜன். டோட்டல் ஏரியா வந்து நமக்கு வந்து ரெக்டாங்குலர் ஏரியா. நமக்கு தேவையானது இங்க போட்டா வின்னு. அப்ப இதனுடைய சர்க்குலர் ஏரியா வந்து நமக்கு N of A. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னங்க? πr ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னங்க? πr ஸ்கொயர். here pi into radius வந்து 1 feet. radius வந்து 1 feet. 1 into 1 that is equal to pi a. நம்ம லாஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா ஓல்ட் புக்ல பை வேல்யூ கொடுத்திருக்க மாட்டாங்க within the bracket. இப்ப நியூ புக்ல பை வேல்யூ கொடுத்திருக்காங்க, 3.14 னு கொடுத்திருக்காங்க. அதான் யூஸ் பண்ணணும். பை வேல்யூ வந்து 3.14. இது ஏரியா ஆஃப் எ சர்க்கிள். இப்ப probability of to win the game, the probability to win the game வந்து probability to win the game ஒண்ணும் இல்லைங்க. எதுல வின்னு? ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரீஜன் by area of the rectangle, that is N of A by N of S 3.14 by 12 feet. நீங்க இதோட விட்டுட்டாலே நமக்கு மார்க் கொடுப்பாங்க. பட் நாம வந்து சிம்பிளிஃபை பண்றது நல்லது. எப்படின்னா, இங்க don't use 22/7. here in new book they give pi is equal to 3.14. நம்ம வந்து either we can use 3.14 or 22/7. பர்టిక్యులரா 3.14 னு அவங்க பிராக்கெட்ல கொடுத்ததனால we can use only 3.14. otherwise we won't get the answer for this problem. 22/7 போடலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. பட் 3.14 அவங்க கொடுத்துட்டாங்க. ஓல்ட் புக்ல இருக்காதுப்பா, நியூ புக்ல கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துட்டேன். நியூ புக்ல pi is equal to 4 கொடுத்துருக்காங்க. இப்ப
பாயிண்ட் இருக்கு பாருங்க, ரெண்டு பாயிண்ட் 100 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. For cancelling these 2 points, multiply both numerator and denominator by 100. இப்ப இது 100 ஆல மல்டிப்ளை பண்ணா பாயிண்ட் போயிடும், 314 வந்துடும், 1200 வரும். சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன வரும்? 1 2s are 2, 5 2s, இது வந்து 600, that is 157 by 600 வந்துச்சு. 157 by 6, the answer for this problem. எல்லாம் கவனிங்க. முதல்ல டயக்ராம் போடுங்க. அவங்களே கொடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டுங்க. இப்போ டயக்ராம்ன்றது இது ஃபுல் ஏரியா வந்து n of s. இது வந்து நமக்கு ஃபேவரபிள் ஏரியா. If you throw a stone in this area, this is considered to be a success, as a success win. அதனால நம்ம வந்து இந்த சர்க்கிள் உடைய ஏரியாவை எடுத்துக்கணும். You know that area of the circle is pi r squared. Here radius is 1 feet. Therefore pi வந்து 3.14. n of s வந்து area of the rectangle. Therefore probability to win the game வந்து area of the circle by area of the rectangle 3.14. சில பேர் நீ கேட்டது கரெக்ட், ஒரு கேட்டிருந்தாங்க 22/7 யூஸ் பண்ணலாமான்னு. 22/7 யூஸ் பண்ணா புக் ஆன்சர் வராது, பட் இட் இஸ் கரெக்ட். அவங்க பர்டிகுலராகவே கொடுத்துட்டாங்க 3.14ன்னு, அதை யூஸ் பண்ணீங்க. 3.14 டு ரிமூவ் த பாயிண்ட், மல்டிப்ளை நியூமரேட்டர் டினாமினேட்டர் பை 100, we get 314 by 1200. அப்போ 2 ஆல் அடிச்சிட்டீங்கன்னா 157 by 600. இது ரொம்ப பார்க்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இதனுடைய ஏரியா டோட்டல் ஏரியா முடிஞ்சு போச்சுங்க. பைக்கு நீங்க 3.14 போடலன்னா you won't get the book answer. That's all. வேற ஒண்ணும் கிடையாது. இதோடய விட்டா கூட நம்ம கரெக்ட் தான். கான்செப்ட் வைஸ் this is correct. இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 13th problem. Two customers, Priya and Amudan. Two customers. 13th problem. You refer the book at page number 324. Page number 324, 13th problem. From important problem. Please listen. நான் எப்படின்னு சொல்றேன். Two customers, Priya and Amudan, are visiting a particular shop in the same week, Monday to Saturday. ஏன்னா Sunday is holiday. யாரும் ஷாப்புக்கு போகல. Each is equally likely to visit the shop on any one day as on another day. What is the probability that both will visit the shop on the same day, different day, consecutive day? So Monday to Saturday. இப்போ பாருங்க, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, then Saturday. T diagram போட்டு சொல்லி கொடுக்குறேன். இது போடலாம், நான் அப்படியே போட்டேன். அப்புறம் மண்டே டியூஸ்டே போட்டு அதே மாதிரி போட்டு. இது வந்து மண்டே, டியூஸ்டே, Wednesday, Thursday, Friday, Saturday. Then you go to Wednesday. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, and then Saturday. And Wednesday, Thursday. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, and Saturday. இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். Thursday, Friday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday,
அண்ட் தென் சாட்டர்டே எடுத்துக்கிறோம். இதே மாதிரி மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. எழுதிட்டீங்களா? நவ் யூ ரைட். திஸ் இஸ் எ ட்ரீ டயக்ராம். மொத்தம் வந்து மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் 6 days தான் அவங்க ஷாப்பிங் போறாங்க. ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் சான்ஸ். டிஃப்ரெண்ட் டேவ்ல போகலாம், ஒரே நாள்ல போகலாம், கன்சிக்யூட்டிவ் டேஸ்ல போகலாம். இவரு முதல் நாள் போனா அவர் அடுத்த நாள் போகலாம். இப்போ எஸ் என்ன போடுறீங்க? மண்டே. இப்ப நான் எம்னு போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எம்டி, எம்டபிள்யூ, எம்டபிள்யூ. தென் இது வந்து டியூஸ்டே, இது வந்து எம்டபிள்யூ, இது வந்து தர்ஸ்டேன்னு போட்டுக்கிறேன். ரெண்டும் இருக்கிறதுனால எம்எஃப், எம்எஸ். அடுத்தது டிஎம், டிடி, டிடபிள்யூ, டி, இது வந்து தர்ஸ்டேன்னு போட்டுக்கிறேன். டிஎஃப், டிஎஸ். அடுத்து பாத்தீங்கன்னா டபிள்யூஎம், டபிள்யூடி, டபிள்யூடபிள்யூ, டபிள்யூ அண்டு கமா தர்ஸ்டே. அதுக்கு மட்டும் 2 டி இருந்தா கன்ஃபியூஸ் பண்ணிக்க போறீங்கன்னு. டபிள்யூஎஃப், டபிள்யூஎஸ். பாருங்க டபிள்யூஎஸ் அந்த இடத்துல வரல. ரெண்டுமே வரல, எதுவுமே வரலையா? அது எம்எஸ் வருதுங்களா? இஎஸ், டபிள்யூஎஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா டி, தர்ஸ்டே. இது வந்து தர்ஸ்டே, மண்டே, தர்ஸ்டே, டியூஸ்டே, தர்ஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே அண்ட் தர்ஸ்டே, சாட்டர்டே. அடுத்தது ஃப்ரைடே, மண்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே, ஃப்ரைடே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அடுத்தது சாட்டர்டே, மண்டே, சாட்டர்டே, டியூஸ்டே, சாட்டர்டே, வெட்னஸ்டே, சாட்டர்டே, தர்ஸ்டே. இதில் கூட ஃப்ரைடே போடலாம். ஃப்ரைடே, ஃப்ரைடே. இப்போ சாட்டர்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே and then சாட்டர்டே. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இப்போ வந்து என்எஃப்எஸ் எத்தனைன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 வந்துருங்க. என்எஃப்எஸ் வந்து 36. இதை மாதிரி போட்டீங்கன்னா வெரி சிம்பிள் டு டூ இட். இதை நல்லா கிளீனா ஆக வச்சுங்க. இப்ப இது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மண்டே, இதுல மண்டேவை எடுத்துக்கிறோம், மற்ற எல்லாத்தோடையும். டியூஸ்டே எடுத்துக்கிறோம், எல்லாத்தோடையும். வெட்னஸ்டே எடுத்துக்கிறோம், மண்டே டு சாட்டர்டே. தர்ஸ்டே எடுத்துக்கிறோம், மண்டே டு சாட்டர்டே. ஃப்ரைடே எடுத்துக்கிறோம், மண்டே டு சாட்டர்டே. எடுத்துக்கிறோம், மண்டே டு சாட்டர்டே. இப்ப யூ ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ், சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும், பார்த்துனாலும் புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா what is the probability that both will visit the shop on the same day? நம்ம எடுத்துக்கிறோம். first one, let A be an event that both will visit the shop, on same day. Both are visit the shop on the same day. Same day na ரெண்டு பேர் ஒரே நாள். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே.
there are 6 possibilities. ரெண்டு பேரும் ஒரே நாள்ல விசிட் பண்ணும். let A be an event that both will visit the shop on same day. அப்ப நம்ம எடுத்து எழுதணும். இது நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ட்ரீ டயகிராம் போட்டு காட்டியிருக்கேன். நான் ரப் பண்ணிடுறேன், பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஏவை எழுதுறோம். என்ன வரும், மண்டே மண்டே, டியூஸ்டே டியூஸ்டே, வெட்னஸ்டே வெட்னஸ்டே, தர்ஸ்டே தர்ஸ்டே, ஃப்ரைடே ஃப்ரைடே, சாட்டர்டே சாட்டர்டே, சேம் டே. அப்ப therefore n of a வந்து 6 வருது. ப்ராபபிலிட்டி ஆஃப் a வந்து n of a by n of s, that is 6 by 36, that is equal to 1 by 6. இப்போ இது ஒண்ணு. செகண்ட் பாருங்க, செகண்ட் என்ன சொல்லிருக்காங்க, both will visit the shop on different days. Let B be an event that both will visit the shop on different days. டிஃபரெண்ட் டேஸ்னா சேம் டேவை எடுத்துருங்க. சேம் டேவை எடுத்துட்டோம்னாலே மத்ததெல்லாம் டிஃபரெண்ட் டேஸ். மொத்தம் வந்து இந்த 6 எடுத்துட்டு மத்தது எல்லாத்தையும் எழுதணுங்க. 30 எழுதணும். நீங்க இதுல நீங்க எழுதும் போது இந்த TT, WW, தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சாட்டர்டே இதை எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். பில எழுதணும். எப்படி என்னன்னா MT இருந்து டாட் போட்டுறேன். MT இருந்து நமக்கு என்ன வரணும், SF வரைக்கும் எழுதணுங்க. எக்ஸப்ட் த சேமா இருக்கிறத எடுத்துடணுங்க. MM எடுத்துடணும், TT எடுத்துடணும், WW எடுத்துடணும், தர்ஸ்டே எடுத்துடணும், ஃப்ரைடே எடுத்துடணும், சாட்டர்டே எடுத்துட்டு மிச்சத இருக்கிற 30 பாயிண்ட்ஸ் இங்க எடுத்து எழுதிடணும். அப்ப n of b வந்து 30. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் b வந்து n of b by n of s. n of b வந்து 30 வருது, n of s வந்து 36 வருது. 5 by 6 ப்ராபபிலிட்டி சிம்பிளா வந்துச்சு பாருங்க. அடுத்து என்ன கேக்குறாங்க, கன்சிக்யூட்டிவ் டேஸ்னா நமக்கு என்ன வரணும் பாருங்க, மண்டே டியூஸ்டே, வேற ஏதாவது இருக்கா பாருங்க. மண்டே டியூஸ்டே, மண்டே வெட்னஸ்டே, மண்டே மத்தெல்லாம் இல்ல, இது எடுத்துக்கலாம். கன்சிக்யூட்டிவ்னா அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது டியூஸ்டே, கன்சிக்யூட்டிவ் டேஸ் என்ன வருதுங்க, டியூஸ்டே மண்டே கூட இருக்கலாம். டியூஸ்டே மண்டே. அடுத்தது TT வராது. டியூஸ்டே வெட்னஸ்டே வரும். டியூஸ்டே தர்ஸ்டே வரும். டியூஸ்டே வெட்னஸ்டே வரும். மற்றதெல்லாம் வராது. இதுல பாத்தீங்கன்னா இது வராது. வெட்னஸ்டே தர்ஸ்டே இது வந்து கன்சிக்யூட்டிவ் டேஸ் தான். வெட்னஸ்டே தர்ஸ்டே இதுவும் கன்சிக்யூட்டிவ் டேஸ் தான். மத்தெல்லாம் வராது. இதுல தர்ஸ்டே எடுத்துக்கிட்டோம்னா தர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் வரும். தர்ஸ்டே மண்டே, தர்ஸ்டே டியூஸ்டே, தர்ஸ்டே வெட்னஸ்டே, தர்ஸ்டே ஃப்ரைடே விட்டுட்டு போறோம். தர்ஸ்டே ஃப்ரைடே, தர்ஸ்டே சாட்டர்டே இது மட்டும் தான் வரும். வேற வருதா பாருங்க. தர்ஸ்டேவும் வெட்னஸ்டேவும் வரும். கன்சிக்யூட்டிவ் டேஸ் தானே, இதுவும் கன்சிக்யூட்டிவ் டேஸ் தான். அடுத்தது ஃப்ரைடே மண்டே, ஃப்ரைடே டியூஸ்டே, ஃப்ரைடே வெட்னஸ்டே, ஃப்ரைடே தர்ஸ்டேவும் ஃப்ரைடே சாட்டர்டேவும் கன்சிக்யூட்டிவ் டேஸ் தான். ஃப்ரைடேவும் தர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் தீஸ் ஆர் ஆல் கன்சிக்யூட்டிவ் டேஸ் தான். அதே மாதிரி சண்டே, சாட்டர்டே மண்டே, சாட்டர்டே டியூஸ்டே, சாட்டர்டே வெட்னஸ்டே, சாட்டர்டே தர்ஸ்டே, சாட்டர்டே ஃப்ரைடேவும் வேற எதுவும் இல்லை. சாட்டர்டே ஃப்ரைடே வந்து தீஸ் ஆர் ஆல் கன்சிக்யூட்டிவ் டேஸ்.
வேற வராது. அப்ப கன்சிக்யூட்டிவ் டேஸ்னா நான் அடுத்து எழுதிடுறேன் பாருங்க, நீங்க எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Third, let C be an event that both will visit the shop on consecutive days. என்ன சொல்ற? இதுக்கு பண்ணிக்கலாம், P of A bar இதுக்கு பண்ணிக்கலாம், இதுக்கு பண்ண முடியாது. சரி, let C be an that both will visit the, இதுக்கு பண்ணிக்கலாம். B bar வந்து B is nothing but A bar, இதனுடைய காம்ப்ளிமெண்ட் தான் இது. இதுக்கு ஒண்ணா செஞ்சுக்கலாம், C க்கு பண்ண முடியாது. let C be an event that both will visit the shop on consecutive days வந்து நாம எழுதுறோம். consecutive days எடுத்து எழுத போறோம். consecutive days என்ன வருது பாருங்க, வந்து மண்டே டியூஸ்டே, வேற ஏதாவது இருக்கா பாருங்க, கன்சிக்யூட்டிவா வரணும். டியூஸ்டே மண்டே, இதுவும் கன்சிக்யூட்டிவ் டேஸ் தான். அப்புறம் டியூஸ்டே வெட்னஸ்டே வரும், அப்புறம் வெட்னஸ்டே டியூஸ்டே வரும், வெட்னஸ்டே டியூஸ்டே வரும், அப்புறம் வெட்னஸ்டே தர்ஸ்டே வரும், அடுத்தது வெட்னஸ்டே தர்ஸ்டே வருதா, அப்புறம் தர்ஸ்டே ஃப்ரைடே வரும், தர்ஸ்டே வெட்னஸ்டே வரும், அடுத்தது தர்ஸ்டே ஃப்ரைடே வரும், அப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே வரும், ஃப்ரைடே மண்டே, ஃப்ரைடே டியூஸ்டே, ஃப்ரைடே வெட்னஸ்டே, ஃப்ரைடே தர்ஸ்டே வரும், அப்புறம் ஃப்ரைடே தர்ஸ்டே, ஃப்ரைடே சாட்டர்டே வரும், ஃப்ரைடே தர்ஸ்டே, ஃப்ரைடே சாட்டர்டே. ஃப்ரைடே தர்ஸ்டேவும் கன்சிக்யூட்டிவா தானே. அடுத்தது சாட்டர்டே ஃப்ரைடே தான் வரும், சாட்டர்டே ஃப்ரைடே. பாத்துங்கப்பா, இப்போ ஒன்னு எத்தனை இருக்கு பாருங்க, சி 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்கா. therefore ஆன்சர் பாருப்பா என்ன வருது. ப்ராபபிலிட்டி ஆஃப் C வந்து n of C by n of S, that is equal to 10 by 36. by 36. இப்ப அவங்க ஒரு நிமிஷம், அவங்க என்ன கண்டுச்சாங்க, மண்டே டியூஸ்டே தான் எடுத்திருக்காங்க, டியூஸ்டே மண்டே எடுக்க வேணாம், போத் ஆர் சேம் தானே. அப்புறம் டியூஸ்டே வெட்னஸ்டே இது தேவையில்ல, ஏன்னா போத் ஆர் சேம். வெட்னஸ்டே தர்ஸ்டே வெட்னஸ்டே எல்லாம் ஒண்ணு தானே. தர்ஸ்டே ஃப்ரைடே தான் வரும், ஃப்ரைடே சாட்டர்டே வரும், ஃப்ரைடே தர்ஸ்டே வராது. அப்ப பாத்தீங்கன்னா we have only 1 2 3 4 5 6, அதாவது சாட்டர்டே ஃப்ரைடே வராது. கன்சிக்யூட்டிவ் டேஸ்னா அடுத்த நாள், மண்டேக்கு அடுத்து டியூஸ்டே, டியூஸ்டேக்கு அடுத்து வெட்னஸ்டே, வெட்னஸ்டேக்கு அடுத்து தர்ஸ்டே, தர்ஸ்டேக்கு அடுத்து ஃப்ரைடே, ஃப்ரைடேக்கு அடுத்து சாட்டர்டே. அப்ப 5 by 36 வருமா. அதுதான் பார்த்தேன் நானு ஆன்சரை. ஏதாவது ரெண்டையும் கன்சிடர் பண்ணிருக்காங்களா, ஒன்னே ஒண்ணுன்னா அவங்க அதை கன்சிக்யூட்டிவ்னா மண்டே டியூஸ்டே மட்டும் தான் எடுத்திருக்காங்க.
டியூஸ்டேவுக்கு அடுத்து வெட்னஸ்டே எடுத்திருக்காங்க, வெட்னஸ்டே தர்ஸ்டே எடுத்திருக்காங்க, தர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே. அப்ப we have 5 consecutive daysக்கு போலாம். probability of C வந்து 5/36. இது எழுதி டியூஸ்டே வெட்னஸ்டே, வெட்னஸ்டே தர்ஸ்டே, தர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே. there are 5 chance of அவங்க வந்து கன்சிக்யூட்டிவா போறதுக்கு there are 5 chances. சரி, இதுல நம்ம வந்து அதுல ஒரு மீனிங்லெஸ், நம்ம அதுல இருக்கிறத எடுக்கிறோமே தவிர மொத்தம் 36 வருது. அதுல வந்து மண்டே டியூஸ்டேவும் அடுத்தது டியூஸ்டே மண்டே வராது. கன்சிக்யூட்டிவ் மண்டேவுக்கு அடுத்தான டியூஸ்டே, டியூஸ்டே மண்டே வராது. அப்ப அதை வந்து கன்சிக்யூட்டிவா எடுத்துக்கிறது நம்ம we won't consider as a consecutive days. ரெண்டும் ஒண்ணு தானே, மண்டே டியூஸ்டே என்றாலும் டியூஸ்டே மண்டே என்றாலும் ஒண்ணுதான். அதனால we consider only the Monday Tuesday. Answer is correct pa, 5/36 is correct answer. Come to the 14th problem. 14th problem வாங்க. In a game the entry fee is 150 rupees 150. ஒரு கேமுக்கு நம்ம என்டர் ஆகலாம். என்ட்ரி ஃபீ வந்து எவ்வளவுங்க? rupees 150. The game consists of tossing a coin 3 times. Dana bought a ticket for entry. If 1 or 2 heads show, for நம்ம if you throw a coin 3 times, ஒரு காயினை 3 times நம்ம வந்து த்ரோ பண்றோம்னு வச்சுங்களேன், டாஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், 1 or 2 heads ஷோனா she gets her entry fee back. அதுல ஒரு ஹெட் அது காட்டினாலும் 2 ஹெட் காட்டினாலும் நம்ம வந்து என்ட்ரி ஃபீயை திருப்பி வாங்கிடுவோம். if she throws 3 heads, if she throws 3 heads, she receives double the entry fee. மூணு தாட்டி போடுறோம், 3 தாட்டி ஹெட் வந்துருச்சுன்னா அவருக்கு வந்து என்ட்ரி ஃபீயை 150 கொடுத்ததை அவர் 300 வாங்கிக்கலாம். அதர்வைஸ் she will lose. 150 விட்டுட்டு வந்தோம், நம்ம போய் கேம் விளையாடுறோம். Find the probability that she gets double entry fee, just gets her entry fee, loses the entry fee. அப்ப இப்ப முதல்ல இதுல என்ன, it linked with tossing a coin 3 times. If you toss a coin 3 times, if we toss a coin 3 times, we get n of s is equal to, உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 3 டைம்ஸ்னா எப்படி எழுதணும்னு. இப்ப இங்க கூட எழுதிடுவோம். ஹெட் டெய்ல், 2 காயின்னா ஹெட் டெய்ல், 3 காயின்னா ஹெட் டெய்ல், அப்ப இதை வச்சு எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் ஹெட் 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 நான் முதல்ல சொல்லி கொடுத்துட்டேன், நிறைய மறந்துட்டு இருப்பீங்க. ஹெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட், ஹெட் டெய்ல் டெய்ல், டெய்ல் ஹெட் ஹெட், டெய்ல் ஹெட் டெய்ல், அப்புறம் டி டி ஹெச் டி டி டி. மொத்தம் there are n of s வந்து s, இது n of s வந்து there are 8 sample points. If you throw a coin 3 times or if you throw a 3 coins once, both are getting the same sample space 8. அவங்க என்னன்னா, if இப்ப பாருங்க, if 1 or 2 heads show,
she gets her entry fee back. நல்லா கவனிங்க. அவர் rupees 150 கட்டுறாரு. அதுல 1 or 2 heads அதுல இருந்துச்சுன்னா அவரு போடுறாருன்னு வச்சுங்களேன், 3 தாட்டி போடுறாரு. ஏதாவது 3ல ஒரு தாட்டி ஒரு ஹெட் வந்தாலும் 2 ஹெட் வந்தாலும் அவர் என்ன பண்ணிடலாம், என்ட்ரி ஃபீயை திருப்பி வாங்கிக்கலாம். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் லெட் ஏ பி அண்ட் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் entry fee back. அப்ப நமக்கு entry fee back வரணும்னா 1 or 2 heads எடுத்து எழுதணும். ஏ எடுத்து எழுதுங்க. 1 or 2 heads, ஒரு ஹெட் இருக்கணும், 2 ஹெட் இருக்கு பாருங்க. HHT 2 ஹெட் இருக்கு, 2 ஹெட் இருக்கு, ஒரு ஹெட் இருக்கு, 2 ஹெட் இருக்கு. அடுத்தது ஒரு ஹெட் இருக்கு, அடுத்தது ஒரு ஹெட் இருக்கு, அடுத்து 3 tails வந்து மொத்தத்தில் 1 2 3 4 5 6. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து n of a by n of s, 6 total 8, that is equal to 3/4. AB an event of getting entry fee back. இதை எடுத்து எழுதிக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அடுத்தது if she throws 3 heads, if she throws 3 heads, she receive double the entry. இது வந்து ரெண்டாவது வந்துரும். சாரி, மாத்தி போடலாம். AB an event of getting entry fee back வந்து ரெண்டாவது. just gets her entry fee செகண்ட். இதா ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, let BB an event of getting double entry fee. அப்ப B வந்து டபுள் என்ட்ரி ஃபீ வரணும்னா ஒரே ஒரு 3மே ஹெட் இருக்கணும். அப்ப n of B வந்து 1, ப்ராபபிலிட்டி ஆஃப் B வந்து n of B by n of S, that is equal to 1/8 வந்துரும் என்ட்ரி ஃபீ பேக். அதுல 3 அந்த 3 தாட்டி போறோம் இல்லையா, 3 தாட்டியுமே நமக்கு ஹெட் வந்ததுன்னா let BB an event of getting double entry fee னா எப்ப கிடைக்கும், if she throws 3 heads, she receives double the entry. 3மே 3 heads கிடைச்சு. அப்ப 3 head எத்தனை இருக்குன்னா ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அப்ப 1 எழுதிட்டோம், டோட்டல் வந்து 8, that is equal to 1/8 போட்டாச்சு. அடுத்து என்ன பாருங்க, losses the entry fee. அப்ப எப்ப லாசஸ் ஆகும், ஒரு ஹெட் இருந்தாலும் 2 ஹெட் இருந்தாலும் என்ட்ரி ஃபீ வாங்கிடுவோம். 3 ஹெட் இருந்ததுன்னா என்ட்ரி ஃபீ நம்ம வந்து என்ன பண்றோம், டபுளா வாங்கிடுவோம். ஆனா 3 டெய்ல் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து லாசஸ் த என்ட்ரி ஃபீ. அப்ப என்ன பண்றோம், நம்ம லிட் CB an event of losing the entry fee. அப்ப n of C எத்தனை வரும்னா, C என்ன வரும்னா we get TT மட்டும் இருந்தாதான் வரும். n of C வந்து 1, probability of C வந்து n of C by n of S, that is equal to 1/8. 1/8. நல்லா கவனிச்சிங்க. the probability and the problem is related with throwing a
1 coin 3 times. அதுக்கு நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடுங்க. எப்படி எழுதணும்னா கிளியரா சொல்லிட்டேன், எழுதி வச்சுங்க. ஒரு தடவை நீங்க ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுங்க. If 1 or 2 heads show, she gets her entry fee back. செகண்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் போட்டேன் பாத்துங்க. ஒரு காய் ஒரு ஹெட்டோ 2 ஹெட்டோ வந்ததுன்னா அவர் என்ட்ரியை வந்து என்ட்ரி ஃபீயை திருப்பி வாங்கிடுவார். 150 கட்டிருக்காரு, 150 வாங்கிடுவார். அப்ப நீங்க 3 ஹெட்டை விட்டுருங்க, 3 டெய்ல விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையும் எது வந்தாலும் அவர் என்ட்ரி ஃபீயை வாங்கிடுவார். மூணுலயும் ஹெட் வந்துச்சுன்னா 3 ஹெட் ஒன்னே ஒண்ணு தானே இருக்குது. 3 ஹெட் வந்துச்சுன்னா என்ட்ரி ஃபீயை டபுளா வாங்கிக்குவார். அப்ப எத்தனை 3 ஹெட்ன்றது 1 தான், n/8. எப்ப லாஸ் ஆவாரு? 3 ஹெட் வந்தாலும் லாஸ் ஆக மாட்டாரு, 1 ஹெட் வந்தாலும் லாஸ் ஆக மாட்டாரு, 2 ஹெட் வந்தாலும் லாஸ் ஆக மாட்டாரு, 3 ஹெட் வந்தாலும் லாஸ் ஆக மாட்டாரு. எப்ப லாஸ் ஆவார்னா 3 டெய்ல் வந்தாதான் லாஸ் ஆவாரு. அப்ப சான்சஸ் ஆஃப் கெட்டிங் லாஸ் வந்து அவருக்கு வந்து நாங்க 1/8. ஒன்லி டி வந்தா மட்டும்தான். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் C is equal to n of C by n of S, that is equal to 1/8. ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பியும் சொல்றோம், நாளைக்கு 5 to 7:30 உள்ள வந்து அதுக்குள்ள வந்து வாங்கிடுங்க. ஏன்னா நீங்க இதுவா இருக்கிறதுனால அந்த டைம் வந்து நிறைய 2.5 hours இருக்கு. வந்தீங்கன்னா இங்க டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களுடைய இதை பத்தி ப்ராக்ரஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு சார்கிட்ட. அடுத்தது குவார்டர்லி எக்ஸாமினேஷன் இது போட்டு வச்சிருக்கோம். ஃபுல்லா வந்து கிளியரா என்னன்னைக்கு என்னென்ன எக்ஸாம் வைக்கிறோம், போர்ஷன் என்ன வந்து உங்களுக்கு வந்து மார்க் அலாட்டடு கொஸ்டின் மாடலு எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அதை நீங்க பிள்ளைங்கிட்ட போகலாம். பிள்ளைங்க வரணும்னு அவசியம் இல்லை. ஒன்லி பேரண்ட் வில் கம் அண்ட் கெட் த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். கரெக்டா அந்த டைமுக்கு வந்து வாங்கிக்கங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். எதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சார்கிட்ட சொன்னீங்கன்னா. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.